எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து ஐ ஃபீல் ரியலி ஹேப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். ஆக்சுவலி தமிழ்ல நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபில்ம். ஐ ஹேவ் டோல்ட் திஸ் பிஃபோர். ஸோ அதுக்கு வந்து இவ்ளோ நாளுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு வந்து இவ்ளோ லவ் கிடைக்கிறேன். நாங்க அவ்ளோ யோசிக்கல. ஐ ஐ நெவர் தாட் இவ்ளோ பேருக்கு இவ்ளோ லவ் எல்லாம் குடுப்பேன்னு. நான் நெறைய பேர் ரிவ்யூஸ் சொன்னேன். எல்லாருக்குமே புடிச்சிருக்கு. ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ், ஈவன் ஐ saw the film. So I feel really happy. I want to thank our director for giving me such an opportunity and for this film. So once again, thank you all for coming here. Thank you. I'm so happy to see everyone together because shoot அன்னைக்கு பார்த்தப்போ only few artists கூட தான் எனக்கு combination scenes இருந்துச்சு. But the true magic I saw it on the screen. Thank you sir for that. And எனக்கு இப்போ when I came and sat எனக்கு ஞாபகம் வந்து first day when I was speaking to Meera sir, and then the next shot is like sitting here for the success meet, which is really blessing from the God. Thank you so much. நானும் தம்பி மீராவும் பல வருஷங்களாக பேசிகிட்டு இருப்போம். அவருடைய கனவு ஒரு இலக்கு இருந்தது. அதை வந்து உண்மையிலே பெரிய அளவில் நிறைவேற்றியிருக்காரு. ஆனால் அவரத்தில் பட்ட கஷ்டங்கள் எனக்கு தெரியும். அதில் இவ்வளோ பெரிய சந்தோஷமான நிகழ்வுக்கு முன்னால் பெரிய கஷ்டமான வழிகளும் அவருக்கு உண்டு. இறைவனர் அருளால் இந்த படம் எல்லா அரங்கிலும் நானும் போய் பார்த்தேன். சவுத் சைடு என்னுடைய பகுதி திருநெல்வேலி தான். நானும் அயல் நாட்டிலலாம் கடந்து வந்தவன் தான் 1990. அப்போ இந்த தாக்கம் எல்லாருக்குமே எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அயல்நாட்டுக்கு வந்து தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஊரில் ஒரு கிராமம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 பேராவது இருப்பாங்க. அப்போ எல்லார் வீட்லேயுமே இந்த துயரமான சம்பவங்கள் இருக்கு. இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்களில் விவசாயம் வயல் அறுவடை பண்ணுவாங்க. களை எடுப்பாங்க, ஏறு பிடிச்சி உழுவாங்க, கொல்லப்பற்ற வச்சிருப்பாங்க. இதே மாதிரி நிறைய எல்லா தொழிலுமே தமிழன் செய்கிற தொழில் அத்தனையுமே இவங்களும் சேர்ந்து பயணிச்சுட்டு இருப்பாங்க. இதில் எந்த கருத்து வேறுபாடு இல்லை. கிராமங்களில் இன்றைக்கு வேற உறவு முறைகளோட தான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் இந்த படத்துக்கு முக்கியமா உள்ள வர காரணமே வந்து என்னுடைய மண் சார்ந்த படம் என்பதால் தான் நான் உள்ள வந்தேன். இதற்கு முன்னால் நிறைய வாய்ப்புகள், பெரிய பெரிய வாய்ப்புகள் வந்து என்னால் அது பண்ண முடியல. அது உலகத்துக்கே தெரியாது. இன்னொரு உண்மையை சொல்லியாகணும். நான் சின்ன வயசுல ஒரு சற்றேறக்குறைய ஒரு 4-5 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ திடீர்னு என் கூட படிச்ச மஞ்சுளா, அந்த மஞ்சுளாவுடைய தகப்பனார் வந்து சினிமா துறையில இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு படம் நடக்குது. என்ன படம்? அப்பதான் நீங்க கூர்ந்து கவனிப்பீங்க. ஒரு படத்துக்காக வேன்ல கூப்பிட்டு போறாங்க. எக்மூர்ல இருக்கக்கூடிய ஒரு பரியல் கிரவுண்ட், சர்ச்சோட இருந்த பரியல் கிரவுண்ட் போறோம். காலையிலே கூப்பிட்டு போயிட்டாங்க, டிஃபன் தந்தாங்க, சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் வர்றாரு, ஹீரோ, படத்தினுடைய ஹீரோயின் வர்றாங்க. ஸ்டண்ட் சீக்வன்ஸ், டைரி தூக்கி வீசப்படுது. பிரமிப்பா பாக்குறேன். என்னைக்கு அவரை பார்த்தனோ அன்னையில இருந்து இன்னைக்கு வர அவருடைய ரசிகன். அந்த திரைப்படம் வந்து பில்லா, ரஜினி சாரை பார்த்தேன். ஸ்ரீபிரியா மேடம் அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ், அது தேங்காய் சீனிவாசன் சார் வந்து காம்பவுண்டுக்கு வெளியில நடந்து வருவார். அந்த சீன் தான் எடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப அந்த சமயம் வந்து எனக்கு நினைவுக்கு தெரியாத ஒரு வயது. ஆஃப் லேட் பல வருடங்கள் கழிச்சு பார்க்கும்போது இந்த படத்துல தான் நடிச்சமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மஞ்சுளா வேற யாரும் அல்ல, இளவரசின்னு இருந்தாங்க இல்லைங்களா ஃபீல்ட்ல, அவங்க தான். அந்த இளவரசி இப்போ இல்ல, எங்க இருக்காங்கன்னு தெரியல. மஞ்சுளா நீ எங்க இருக்க அப்படின்னு தான் கேட்கணும் தோழிய. உடனே இயக்குனர் சிரிக்கிறார். படத்துக்கு வருவோம். இது ஒரு இஸ்லாமிய வாழ்வியல் என்று சொல்வதை விட ஒரு மண் சார்ந்த படம். ஒரு தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம் குடும்பங்கள் சார்ந்த படம். முஸ்லீம் அல்லாத மக்களும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. முதல்ல இது உள்ள வரும்போது பயந்துகிட்டே வந்தேன். ஏன்னா நடிப்பு தெரியாது. எங்க டைரக்டர் சொன்னாரு, ஒண்ணுமே இல்லை சார், நாங்க பாத்துக்கிறோம், நான் பாத்துக்கிறேன். இல்ல, அந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், என்னுடைய சகோதரர்கள், தம்பிமார்கள், எல்லா கலைஞர்களும் அவ்வளோ ஊக்கம் கொடுத்தாங்க. எனக்கு கஷ்டமே தெரியல. டைரக்ஷன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியும். கேமராமேன் ஆகணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. எங்க இயக்குனர் சொன்னாரு, சீனை சொல்றேன் சார், நீங்க பாருங்க, நீங்க உங்களுக்கு ஃபுல் லிபர்ட்டி கொடுக்குறோம், உங்களுடைய இம்ப்ரோவைசேஷனோட பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த ஊக்கம், தைரியம் தான். ஹபீபி வந்து இந்த படம் நான் முதல்ல எனக்கு ரஸ்ல தான் காமிச்சாரு மீரா. நான் ரஸ்ல பார்த்தோன்னே சொன்னேன், மீரா எனக்கு வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரமிப்பா பார்த்தது நான் கஸ்தூராஜா சார். ஏன்னா அவர் ஒரு இயக்குனராக தெரியும். அவர் நடிகர் அதில் வந்து அவர் ஒரு முஸ்லீமையாக வாழ்ந்திருப்பார். அவர் கைலி கட்டுறதா இருக்கட்டும், அவருடைய நடை உடை,
அந்த 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 கேரக்டர் கடைசி வரைக்கும் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பார். அவர் ஒரு ஒரு வந்து ஒரு ஈகோ ஒரு வரட்டுக்கு கௌரவம் முடிச்சவர்னாங்க எங்கள் ஊரில். அந்த மாதிரி வந்து அந்த கேரக்டரை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பார். நான் மீராட்ட சொன்னேன், மீரா வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு கஸ்தூராஜ் சார், நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி முதல் இதே வந்து நான் மீராட்ட சொன்னேன். அப்போ மீரா எப்படி இந்த படம் போய் ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லும்போது, அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. நல்ல படத்தை கொண்டாடுவதற்கு நம்ம மக்களும் சரி, பத்திரிகையாளர்களும் தயாராக இருப்பாங்க. நம்ம பொதுவாக வந்து இங்கே ப்ரெஸ்ஸோ போட்டுட்டு வெளியில் நிற்போம், நாங்கள் ப்ரொடியூசர் டேரக்டர்லாம் வெளில நிற்போம், எல்லாரும் கை கொடுத்து நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு போவாங்க. அதை நம்பிடக்கூடாது. அது இந்த இடத்துல நம்மளுக்கு முகஸ்துதிக்காக சொல்லிட்டு போகிறது. அதை தாண்டி ஒரு ஒரு ½ அன் ஹவர் ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணோம்னா ட்விட்டரில் ஆட்டோமேட்டிக்காக ரிவ்யூ வரும். அவங்கவுங்க அவங்கள அறியாமல் போடுவாங்க, இந்த படம் வந்து சூப்பராக அவங்கள அறியாமலே போடுவாங்க. அதுதான் உண்மையான ரிவ்யூ. அப்படித்தான் இந்த படத்துக்கு நடந்தது.